ஸோ வெல்கம் ஆஃப்டர் த பிரேக். இப்போ நம்ம மெட்டா கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ மெட்டா கேரக்டர்ஸ்னால் என்ன? பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில், அதுவும் சி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வென்ஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த எஸ்கேப் சீக்வென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் மீனிங் கொடுக்கறதுக்காக வேண்டியதாக யூஸ் பண்ணுவாங்க. அதை லைக் /n/t கொடுத்து வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் கூட ஒரு சில ஸ்பெஷல் மீனிங் கேரக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து மெட்டா கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே கூட அந்த மெட்டா கேரக்டர்ஸ் வந்து ப்ரிசிடட் பை அ /. ஸோ அந்த மெட்டா கேரக்டர்ஸ்க்கு முன்னால் // தரணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த சர்ச் பேட்டர்ன். அதாவது கன்சிடர் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஒரு பேட்டர்னை சர்ச் பண்ணுறீங்க. அந்த பேட்டர்ன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ கன்சிடர் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்குது, அந்த இன்டீஜர் வேல்யூ மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்லும். கன்சிடர் ஒரு இன்டீஜர் நம்பருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கலாம், அதை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த இடத்துல மெட்டா கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபைன். ஸோ இது எந்தெந்த மாதிரி மெட்டா கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து டாட் ஆப்ரேட்டர் இருக்குது. இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அ சிங்கிள் கேரக்டர். ஒரே ஒரு கேரக்டர். ஓகே, ஒரு டாட் வந்து ஒரு கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணுமோ அத்தனை டாட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். அத்தனை கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு காட்டும் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து. செகண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா /w. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டாட்டுக்கு வந்து நீங்கள் இந்த / அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டியதில்லை, ஜஸ்ட் டாட் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து /w கொடுத்துருக்கேன். w எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வேர்ட் கேரக்டர். அதாவது ஜஸ்ட் எனி கன்சிடர் A to Z இருக்கட்டும், இல்லை நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 9 இருக்கட்டும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் வெறும் அண்டர்ஸ்கோரை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த /w கொடுத்துட்டிங்கன்னா, இந்த கேரக்டர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு கேரக்டர் தந்தீங்கன்னா அந்த கேரக்டர் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டும். /W கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அ நான் வேர்ட் கேரக்டர். அதாவது இதில் வராத சில இது, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வராது வந்து கன்சிடர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் லைக் கொஸ்டின் மார்க் வரல, டாலர் சிம்பிள் வரல, இதெல்லாம் வந்து நான் வேர்ட் கேரக்டர். ஓகே, ஸோ /W தந்தீங்கன்னா அந்தந்த கேரக்டர்ஸ் எதெல்லாம் இந்த வேர்ட் கேரக்டரில் ஃபிட் ஆகலையோ அந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா /D and /D. /D வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் டிஜிட் ஃப்ரம் 0 to 9, ஜஸ்ட் ஒன்லி ஃபார் டிஜிட்ஸ். நம்பரை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொன்னோன்னா /d தாங்க. இல்லை எனக்கு வந்து நம்பரை தவிர மற்ற எல்லாமே எனக்கு காட்டணும் அப்படின்னா /D தாங்க. அவ்வளோதான். அண்ட் /S. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறது என்னென்னா, எஸ்ன்னா என்ன ஸ்ட்ரிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஜாவா ஸ்கிரிப்டில் பொறுத்தவரையில் இட் யூஸ் டு ஃபைண்ட் அ ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஏதாவது கன்சிடர் 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்ட்ரிங்கு இடையில ஏதாவது ஸ்பேஸ் தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பேஸ் அதை நோட் பண்ணி அந்த ஸ்பேஸை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து காட்டும். அண்ட் /S கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பேஸை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டும். மற்ற டிஜிட்ஸாக இருக்கட்டும், அண்டர்ஸ்கோராக இருக்கட்டும், என்ன ஸ்பெஷல் சிம்பிளாக இருக்கட்டும், அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து காட்டும். /s தந்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து காட்டும். /S தந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா /b தந்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அ மேட்ச் அட் த பிகினிங் ஆர் எண்ட் ஆஃப் அ வேர்ட். b தந்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த பேட்டர்ன் ஆரம்பத்தில் இருக்கா இல்லை கடைசியில் இருக்கா, ஆரம்பத்தில் அண்ட் கடைசியில் மட்டும்தான் செக் பண்ணணும் /b தந்தீங்கன்னா. இதுவே /B தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் செக் பண்ணாது, நடுவில் மட்டும்தான் செக் பண்ணணும். பிகினிங்லேயும் செக் பண்ணாது, எண்ட்லேயும் செக் பண்ணாது, மிடில் தான் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கோடு ஒன்று எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் தந்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கு உள்ள டெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ராம்சோஸ் வெல்கம் டு அவர் கண்ட்ரின்னு இருக்குது. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், நான் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேரியபிள் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்த மாதிரியே போன வீடியோவில் 2 ஃபார்வர்ட் / இடையில் நான் ஒரு பேட்டர்ன் தந்திருக்கேன். என்ன பேட்டர்ன் அப்படின்னு தந்திருக்கேன்னா C.E அப்படின்னு தந்திருக்கேன். ஓகே, ஸோ நான் டாட்னா என்ன சொன்னேன், சிங்கிள் கேரக்டர் குறிக்கும். ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, சிக்கும் ஈக்கும் நடுவில் 2 கேரக்டர் இருக்குது. என் ஸ்ட்ரிங்கில் அப்படி ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேர்டை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சிக்கும் ஈக்கும் நடுவில் என்ன வேர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்கும் ஈக்கும் நடுவில் வந்து OM இருக்குது பாருங்கள், COME இருக்குது.
ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து கம் அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் மூலமாக நான் வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து எடுத்து காட்டுறேன். எது மூலமாக தான்? இந்த மெட்டா கேரக்டர்ஸ் மூலமாக. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மேட்சிங்கிற அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. இட் ரிட்டர்ன்ஸ் அரே ஆஃப் பேட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? சரிங்களா? ஸோ அப்படி தான் உங்களுக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும் இங்கே. ஓகே, நம்ம இதுக்கு ஒரு அவுட்புட் பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்னோடய அவுட்புட் வந்து கம் அப்படின்னு வந்துருச்சு. ஏன் கம்னு வந்துச்சுன்னா, நான் 2 டாட் தந்திருக்கேன். சிக்கும் ஈக்கும் நடுவில் வந்து 2 கேரக்டர் இருக்குது. என் ஸ்ட்ரிங்கில் அந்த 2 கேரக்டர் உள்ள ஏதாவது ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டிடுச்சு. சரிங்களா? இப்போ செகண்ட் இது பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரிங் தந்திருக்கேன், ராம்சோஸ் _100% அப்படின்னு தந்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கு இடையில ஒரு பேக்வர்ட் /w தந்திருக்கேன். பேக்வர்ட் /w என்ன சொன்னேன்? வேர்ட்ஸு அண்டர்ஸ்கோரு அண்ட் நம்பர்ஸை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணோம், அது மேலே டிஸ்பிளே பண்ணாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் பாருங்கள், நான் குரோம் போகிறேன், இது ஓகே தரேன், அடுத்த ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகும் பாருங்கள், ராம்சோஸ் _100ன்னு வந்துருச்சு. ஒன்று கவனிச்சிங்களா? பர்சன்டேஜ் வரல. ராம்சோஸ் _100ன்னு வந்துருச்சு, பர்சன்டேஜ் வரல. ஏன் அப்படின்னா A to Z வரையும் எல்லா கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணோம், அண்டர்ஸ்கோர் அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன், அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அண்ட் நம்பர் 0 to 9 என்ன வேணாலும் அக்செப்ட் பண்ணோம், அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்கோர் வந்து எனி அதர் ஸ்பெஷல் கேரக்டர் அக்செப்டே பண்ணாது. அதனால தான் பர்சன்டேஜ் என்னோட அவுட்புட்டில் வரல. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், நான் ப்ளஸ்ன்னு தந்திருக்கேன். ப்ளஸ்ன்னு தந்ததால் எனக்கு ராம்சோஸ் _100ங்கிறது ஒரே வேர்டாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ராம்சோஸ் _100ங்க எனக்கு ஒரே வேர்டாக வந்திருக்கு, இடையில எந்த டீலிமிட்டர்ஸும் இல்லை. இப்போ அதுவே வந்து நான் அடுத்த எக்ஸாம்பிளில் காட்டுறேன். இந்த ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் W. இப்போ கேபிட்டல் W பாருங்கள், அதே சேம் ஸ்ட்ரிங் தான் தந்திருக்கேன். இப்போ எனக்கு கேபிட்டல் W என்ன டிஸ்பிளே பண்ணணும்? எனக்கு ஸ்மால் W என்ன டிஸ்பிளே பண்ணிச்சு? பர்சன்டேஜை தவிர மற்ற எல்லாமே டிஸ்பிளே பண்ணிச்சுல்ல. இப்போ கேபிட்டல் W என்ன பண்ணோன்னா, இதில் வந்த ராம்சோஸ் _100 அந்த இது டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன டிஸ்பிளே ஆகலை, அங்கே பர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆகலை இல்லையா? அது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இதை திருப்பியும் உங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்திருக்கு தேர்ட் இதில். ஏன் அப்படின்னா நான் கேபிட்டல் W தந்திருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் வேர்ட்ஸு நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் எனி அதர் ஸ்பெஷல் கேரக்டர் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், \D தந்திருக்கேன். \Dங்கிறது இன்டீஜர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த ராம்சோஸ் _100%ல் எது இன்டீஜர்? 100 இஸ் த இன்டீஜர் இல்லையா? அந்த 100 மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து காட்டும். பாருங்கள், நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று கவனிச்சிங்களா? 1,0,0ன்னு வந்திருக்கு. பட் ப்ரீவியஸ் இதில் எனக்கு 100ன்னு ஒரே இதில் டிஸ்பிளே ஆச்சு இல்லையா? ஸோ இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேட்சிங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் அன் அரே ஆஃப் பேட்டர்ன்ஸ். அதோட திங்கிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 இஸ் 1 எலிமெண்ட். சரிங்களா? அரே எலிமெண்ட் எப்படி இருக்கும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி 1ங்க இந்த 100ல் இந்த 1 வந்து A0th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். 0ங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். திருப்பி 0ங்கிறது செகண்ட் பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் டீலிமிட்டர் யூஸ் பண்ணி தனித்தனியாக காட்டுது. இல்லை எனக்கு தனித்தனியாக வேண்டாம், எனக்கு ஒரு சிங்கிளாக காட்டு அப்படின்னா இதுக்கு D பக்கத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் தந்துருங்க. தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100 அப்படின்ட்டு ஒரே வேல்யூவாக தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் இந்த இடத்துல எனக்கு ராம்சோஸுங்கிறது வந்து நான் இந்த இடத்துல ப்ளஸ் தந்திருக்கேன். எனக்கு ஒரே தான் வந்துச்சு. இன்கேஸ் நான் ப்ளஸ் தரலைன்னா எனக்கு எப்படி அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்குன்னா R, A, M, அப்படி கமாவாக போயிட்டே இருக்கும் அது. சரிங்களா? எனக்கு அந்த கம்மாலாம் வேண்டாம், டீலிமிட்டர்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த எல்லா ஸ்ட்ரிங்கையும் ஒன்றா சேர்த்துரு, எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன்றா சேர்த்துரு. அதுக்கு தான் இந்த இடத்துல நான் ப்ளஸ் தந்திருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் ப்ளஸ் தந்தேன் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல ராம்சோஸ் _100% கேபிட்டல் D தந்திருக்கேன், \D தந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் 100 தவிர, அதாவது இன்டீஜரை தவிர மற்ற எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். R, A, M, S, எல்லாமே வந்திருக்கு. ஆனால் 100 மட்டும் வரல. ஸோ இதிலே நமக்கு தெரியுது, கேபிட்டல் D தந்தோன்னா அப்பார்ட் ஃப்ரம் இன்டீஜர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ராம்சோஸ் _100% அப்படின்னு தந்திருக்கேன். இங்கே நான் \S தந்திருக்கேன். \S என்ன சொன்னேன்? இட் டிஸ்பிளேஸ் த ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ என்னோடய அவுட்புட்லேயும் பாருங்கள், நான் அது ஓகே கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் எனக்கு ஒரு கமா மட்டும்தான் வரும். ஏன் கமா மட்டும்தான் வருது அப்படின்னா, ஓகே, ஸோ அந்த ஸ்பேஸை கூட நம்மளோட மேட்சிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இட் டேக்ஸ் அன் எலிமெண்ட்.
அதுக்கும் ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் பாருங்கள், 0 ஆர்க்கு 0 ஏக்கு 1 அப்படியே 2 3 4 போயிட்டே இருக்கும் இல்லையா. இந்த ஸ்பேஸுக்கு கூட ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனை தான் நம்ம ஸ்க்ரீனில் அங்கே டிஸ்பிளே பண்ணுது கமா மூலமாக, டீலிமிட்டர் மூலமாக. சரிங்களா. ஸோ ஸ்லாஷஸ் தந்தோன்னா அந்த ஸ்பேஸை மட்டும்தான் காட்டும், வேறு எந்த இதுவுமே காட்டல பாருங்கள். அதே ஸ்லாஷ் கேபிட்டல் எஸ் தந்தோன்னா ஸ்பேஸை தவிர மற்ற எல்லாமே காட்டும். இப்போ பாருங்களேன், ஓகே தந்துடுறேன் பாருங்கள், எல்லாமே காட்டுச்சு, எல்லா கேரக்டரும் வந்துச்சு எனக்கு, ராம் சோஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ ஸ்பேஸை தவிர மற்ற எல்லாமே எனக்கு காட்டும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், ராம் சோஸ் _100% சேம் வேர்டு தான் தந்திருக்கேன், /b தந்திருக்கேன், /b தந்திருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள் நான் ராம் அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி /b தந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரிங் தரணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ராமுங்கிற ஸ்ட்ரிங்கு எய்தர் ஃப்ரண்ட்டில் இருக்கும் இல்லைனா பின்னாடி இருக்கும், அங்கே மட்டும் சர்ச் பண்ணு, இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வேர்டை காட்டு, இல்லைனா நல்லுன்னு காட்டிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி /b நான் என்ன சொன்னேன், ஸ்மால் பினா எய்தர் பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் செக் பண்ணோம் இல்லைனா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் செக் பண்ணோம். ஸோ நான் என்ன ஸ்ட்ரிங் தந்திருக்கேன், பேட்டர்ன் ஸ்ட்ரிங் என்ன தந்திருக்கேன்னா ராம் அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ராம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கும், ராம் ஆமாம் இருக்குது, ஸோ டிஸ்பிளே பண்ணிவிட்டு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. கன்சிடர் இந்த இடத்துல ராம் இல்லை, வேறு ஏதோ ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா சரி ஃப்ரண்ட்டில் இல்லை பின்னாடி இருக்கான்னு பார்ப்போம், பின்னாடியும் இல்லை அப்படின்னா நல்லுங்கிற வேல்யூ டிஸ்பிளே பண்ணிவிடும். சரிங்களா. இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து காட்டும். உங்களுக்கு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எனக்கு ராம்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், கேபிட்டல் பி தந்திருக்கேன் இல்லையா. இப்போ கேபிட்டல் பி நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்துலேயும் செக் பண்ணாது எண்டிலையும் செக் பண்ணாது, மிடில் தான் செக் பண்ணோம். ஆனால் பாருங்கள் நான் இந்த இடத்துல ராம் தான் திருப்பி தந்திருக்கேன். இப்போ ராம்னு தந்ததால் அது ஆரம்பத்தில் செக் பண்ணாது, நடுவில் தான் செக் பண்ணோம். கேபிட்டல் பின்னு தந்ததால் அது ஆரம்பத்தில் செக் பண்ணாது, மிடில் தான் செக் பண்ணோம். மிடில் என்ன இருக்குது, சோர்ஸு _100ன்னு இருக்குது. சரிங்களா. இப்போ ரெண்டும் மேட்ச் ஆகாது இல்லையா. அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரணும், நல்லுன்னு வரணும். பாருங்கள் நான் ஓகே கிளிக் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் பாருங்கள் நல்லுன்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா மிடில் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் அந்த பர்டிகுலர் பேட்டர்ன் ராமுங்கிற அந்த பேட்டர்ன் இல்லை, ஏன்னா நான் /b தந்திருக்கேன், கேபிட்டல் பி தந்திருக்கேன். ஓகே, ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸுக்கு போவோம். ஸோ ப்ராக்கெட்ஸால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை த ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது என்னோடய மேட்சிங் பேட்டர்னில் வந்து நான் ஒரு ரேஞ்சு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதாவது ஒரு ஆல்ஃபபெட்ஸ்க்காக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எனக்கு ஏலேருந்து சிக்குள்ளே வந்து இந்த 3 ஆல்ஃபபெட்ஸ் எங்கே இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு மேட்ச் பண்ணி காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு ரேஞ்ச் இல்லையா, மினிமம் ஏ இருக்கணும், மேக்ஸிமம் சி இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்சை நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃபார் ஆல்ஃபபெட்ஸ் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம். நம்ம அரே ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், அதே சேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இங்கே யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ A to Z வரையும் நீங்கள் என்ன ஆல்ஃபபெட்ஸ் வேணாலும் தரலாம். ஸோ இப்போ தந்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி A to C தந்திங்கன்னா A-C அப்படின்னு தரணும். அப்படி தந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏலேருந்து சிக்குள்ளே எந்த கேரக்டர் வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது மேட்ச் ஆகிருந்தா அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆகும், எத்தனை நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்ட்டு வரும். இதுவே எனக்கு ஆல்ஃபபெட்ஸ் வேண்டாம், எனக்கு நம்பர் வேணும் அப்படின்னா அந்த 0 to 9 மேக்ஸிமம், மினிமம் 0 மேக்ஸிமம் 9க்குள்ளே நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் தந்துக்கலாம், அந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகும் பேட்டர்ன் மூலமாக. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் யூஸ் டு மேட்ச் எனி நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் நாட் ஸ்பெசிஃபைட் பிட்வீன் A to Z. இப்போ நம்ம அந்த கேப் அப்படின்னு தரோம், நம்ம நார்மலாக கேப் சிம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேப் சிம்பிளை வந்து அந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே தந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A to C அந்த கேப் சிம்பிள் தந்துட்டேன். ஸோ என்னோடய ஸ்ட்ரிங்கில் A to C தவிர மற்ற எல்லா ஆல்ஃபபெட்ஸும் வந்து இருந்தால் மேட்ச் ஆகி எனக்கு காட்டிடும், A to C மட்டும் காட்டாது. அதே மாதிரி நம்பரில் கூட 0 to, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 4 அப்படின்னு தரேன். ஸோ 0 to 4 இந்த நம்பர்ஸ் ஏதாவது டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் மட்டும் டிஸ்பிளே ஆகாது, அதை தவிர மற்ற எல்லா நம்பரும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த கேப் சிம்பிள். இது ஒரு நெகேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராமிங்கில் நெகேஷன் இருக்கும் இல்லையா, நான் 1ன்னு தந்தேன்னா எனக்கு ஆப்போசிட்டாக 0ன்னு வரும். ஸோ அது சேம் கான்செப்ட் தான் எங்கேயும். ஸோ லாஸ்ட் ப்ராக்கெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஆர் இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் ஒன்ஸ். கன்சிடர் நம்ம XML கூட யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி, A or B அப்படின்னு தந்தோன்னா ஒன்று A இருக்கும் இல்லைனா B இருக்கும். ஓகே, கன்சிடர் எனக்கு ரெண்டுமே இல்லைனா எனக்கு நல்லுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ஆர் மாதிரி தான், அது A இல்லைனா B. சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன், நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வந்து
நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். அந்த ஸ்ட்ரிங் பாருங்கள் RAM source ஒரு டேட் ஃபார்மேட்டில் ஒன்று தந்திருக்கேன், 01-01-01 அப்படின்னு தந்திருக்கேன். அண்ட் என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்குள்ளே என்னோட ப்ராக்கெட்ஸ் தந்திருக்கேன். அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தந்துட்டு உள்ள A-E அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி A-Eன்னு தரும்போது ஏலேருந்து ஈக்குள்ளே என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து என் ஸ்ட்ரிங்கில் இருக்கோ அந்த கேரக்டர்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் இங்கே லாஸ்ட்டில் G தந்திருக்கேன். ஜீன்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். G வந்து இட்ஸ் அ குளோபல் ஐடென்டிஃபையர். அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த பர்டிகுலர் இந்த ஆல்ஃபபெட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஜீன் தரலன்னா ஃபஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தான் அது காட்டும், மற்ற அக்கரன்ஸ்லாம் காட்டாது. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஒரு அவுட்புட் பார்ப்போம். பாருங்கள், எனக்கு A-C-E அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல பாருங்கள் A to E தந்திருக்கேன் இல்லையா? இப்போ A to Eன்னு வரும்போது A-B-C-D-E வரும். ஸோ A இருக்குது, RAM sourceல A இருக்குது, அப்புறமா C-E இருக்குது. இது தவிர Bயும் இல்லை Dயும் இல்லை. ஸோ அதனால் அந்த 2 கேரக்டர்ஸும் வரல. அதுக்கு பதிலாக A-C-E வந்திருக்கு. ஏன் கமாவில் வருதுன்னா பிகாஸ் நம்ம மேட்ச் தந்திருக்கோம். இன்கேஸ் எனக்கு கமாவில் வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே இந்த இடத்துல என்ன தரணும்னா ப்ளஸ் தரணும். இது நம்ம ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா? அண்ட் கன்சிடர் அடுத்த ஸ்ட்ரிங்கில் பாருங்கள், எனக்கு ஆல்ஃபபெட்ஸ் வேண்டாம், எனக்கு நம்பர் தான் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். 01-02-03 அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ என்னோட நம்பர் வந்து 0லேருந்து 2க்குள்ளே இருக்கணும், அந்த நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்லும்போது என்னோடய அவுட்புட் பாருங்கள் 0,1,0,2,0 அப்படின்னு வருது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த 01 டிஸ்பிளே ஆகுது, 02 டிஸ்பிளே ஆகுது, அப்புறம் 0 மட்டும் டிஸ்பிளே ஆகுது, 3 டிஸ்பிளே ஆகலை. ஏன் 3 டிஸ்பிளே ஆகலைன்னா நான் 2 வரையும் தான் சொல்லியிருக்கேன். ரேஞ்ச் வந்து நான் 2 வரையும் தான் சொல்லியிருக்கேன், அதனால் 2 வரையும் தான் டிஸ்பிளே பண்ணுது, 3 டிஸ்பிளே பண்ணலை. அடுத்தது பாருங்கள், எனக்கு நான் இந்த இடத்துல கேப் சிம்பிள் தந்திருக்கேன். கேப் சிம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகேஷன் மாதிரி இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் சேம் A to E தந்திருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து எனக்கு இங்கே A to Eன்னு தரும்போது A-C-Eன்னு வந்தது இல்லையா? இப்போ அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக R வரும், M வரும், S வரும். அதாவது A-C-E தவிர மற்ற எல்லா திங்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகும், எல்லா வேர்ட்ஸு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், R-M-S-O-U-R-01- எல்லாமே வருது பாருங்கள். ஸோ அந்த A-C-E தவிர எல்லாமே டிஸ்பிளே ஆகுது எனக்கு அவுட்புட்டில். ஸோ அடுத்தது பாருங்கள், எனக்கு நம்பர்ஸில் அதே மாதிரி தந்திருக்கேன். 0-2 தவிர மற்ற எல்லா நம்பரும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். 0-2 தவிர வந்து 1 இருக்குது, சாரி 3 இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது இப்போ பார்ப்போம். 3 மட்டும்தான் இருக்குது நம்பர்ஸில். அண்ட் அவுட்புட் வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்பரில் 3 மட்டும்தான் இருக்குது. அதை தவிர மற்ற நமக்கு எல்லா அந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. R-A-M-S-O எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஸோ இதிலே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியுது. சரிங்களா? எனக்கு எந்த கேரக்டர் வேணும், எந்த கேரக்டர் வேண்டாம், எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்குது, எல்லாமே என்னால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த இடத்துல நான் RAM source சேம் 0,01-02-03 தந்திருக்கேன். என்னோட செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே R, கேபிட்டல் R, பைப் ஆப்ரேட்டர் தந்திருக்கேன், அதுக்கப்புறமா X தந்திருக்கேன். ஸோ என்னோடய ஸ்ட்ரிங்கில் நான் சொல்கிறேன், RAM sourceங்கிற அந்த பர்டிகுலர் ஹோல் ஸ்ட்ரிங்கில் வந்து எனக்கு எய்தர் Rன்னு ஒரு லெட்டர் இருந்து ஐடென்டிஃபை பண்ணு, இல்லைனா Xன்னு ஒரு லெட்டர் இருந்து ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய அவுட்புட்டில் பாருங்கள், எனக்கு டிஸ்பிளே ஆகுது வந்து R டிஸ்பிளே ஆகுது. ஏன் R டிஸ்பிளே ஆகுதுன்னா, எனக்கு RAM sourceல R இருக்குது, அதனால் R டிஸ்பிளே ஆகிடுது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல Rக்கு பதிலாக நான் K தரேன். ஸோ என்னோடய ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ Kயும் இல்லை, Xும் இல்லை. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், நல் அப்படின்னு எனக்கு அவுட்புட் வருது. எனக்கு அவுட்புட் நல்லுன்னு அப்படின்னு வருது. ஏன் நல்லுன்னு வருதுன்னா, எனக்கு கேரக்டர்ஸ் Kவும் இல்லை, Xும் இல்லை, அதனால எனக்கு அவுட்புட் நல்லுன்னு வருது. இதுக்கு முன்னாடி R வந்து ரீசன் வந்து Rங்கிற அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து என்னோடய ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அதனால தான் எனக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் டிஸ்பிளே ஆச்சு. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன், இப்போ நம்ம அடுத்தது குவான்டிஃபையர்ஸை பற்றி பார்ப்போம். குவான்டிஃபையர்ஸ்னால் என்ன?
ஸோ குவான்டிஃபைஸ் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு பேட்டர்ன் மூலமாக ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகலாம், ஒரு வாட்டி ஆகலாமா, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வாட்டி ஆகலாமா, இல்லை ஆகவே கூடாதா, அது எப்படி சொல்கிறது. இது பொதுவாக நம்ம எல்லா டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எஸ்கியூஎல்லாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்எம்எல்லாக இருக்கட்டும். எஸ்கியூஎல்ல வந்து இது பேர் கார்டினாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, 0 or 1, 1 or more அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மூலமாக அந்த குவான்டிஃபையர்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரி குவான்டிஃபையர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளஸ்ஸு, ஆஸ்டரிஸ்க் அண்ட் கொஷின் மார்க். இப்போது ப்ளஸ்ஸு கன்சிடர் ஒரு பேட்டர்ன், சீன் ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்னுக்கு வந்து நான் ப்ளஸ்ன்னு தரேன். ப்ளஸ்ன்னு தந்துட்டேன்னா அந்த பர்டிகுலர் பேட்டர்னில் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டைம் அக்கறை ஆகலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வாட்டி அக்கறை ஆகலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அக்கறை இருக்கணும். அதுதான் இதில் எத்தனை சொல்கிறோம் நம்ம. ப்ளஸ்னால் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அக்கறை இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட வாட்டியும் அக்கறை இருக்கலாம். சரிங்களா. ஸோ அது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ஆஸ்டரிஸ்க் அப்படின்னு தந்துட்டிங்கன்னா 0 or more அக்கரன்ஸ், அக்கறை ஆக தேவையில்லை. ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட வாட்டியும் கூட இருக்கலாம், 0 or more. கொஸ்டின் மார்க்னா என்னென்னா ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டு. அக்கறை ஆக வேண்டாம், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அக்கறை இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட வாட்டி அக்கறை ஆகக்கூடாது. 0 இல்லைனா 1, அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி இன்னொன்று பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ப்ளஸ்ஸு, ஆஸ்டரிஸ்க், கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நான் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் தரேன், கர்லி பிரேசஸ் தரேன். கர்லி பிரேசஸ்க்குள்ளே நான் வந்து சில இன்டீஜர் வேல்யூஸ் தருவேன். இது இன்டீஜர் வேல்யூஸ் எதுக்கு அப்படின்னா வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வந்து சப்போர்ட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எத்தனை கேரக்டர்ஸ் மூலமாக நான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ராம் சோஸ்னு தரேன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் அப்படி தான் தந்திருக்கேன், ராம் சோஸ்னு தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராம் சோஸ்னு தந்தோன்னா இதுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே நான் 3 அப்படின்னு தரேன்னா 3 கேரக்டர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போது கன்சிடர் நான் வந்து ஒரு ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு இன்டீஜரில் நான் ஒரு ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணணும். மினிமம் 3 கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 4 கேரக்டர்ஸ் இருக்கணும். மினிமம் 3 டிஜிட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 4 டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் வந்து இந்த பர்டிகுலர் செகண்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸுங்கிறது வந்து மினிமம், ஒய்ங்கிறது வந்து மேக்ஸிமம். சரிங்களா. ஸோ என்னோடய பர்டிகுலர் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும், அந்த கொடுத்த அந்த ஸ்பெசிஃபைடு லிமிட் மூலக்குள்ளே தான் டிஸ்பிளே ஆகும், ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் டிஸ்பிளே ஆகும், அதுக்கு மேலே டிஸ்பிளே ஆகாது. மூணாவது பாருங்கள், சி ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே எக்ஸு கமா தந்துட்டேன். நான் இல்லை என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் எக்ஸ் கேரக்டர்ஸாவது இருக்கணும், எக்ஸ் டிஜிட்ஸாவது இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க, பட் அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் 2னா அட்லீஸ்ட் 2 கேரக்டர்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து இது ரெண்டும் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது சிக்கு அப்புறமா டாலர் சிம்பிள் தரேன். டாலர் சிம்பிள் தந்தேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. இப்போ நான் டாலர் சிம்பிள் தந்தேன்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் மேட்ச் பண்ணும். சரிங்களா. அதுவே நான் ஒரு கேப் சிம்பிள் வந்து சிக்கு முன்னால் அந்த பேட்டர்னுக்கு முன்னால் தந்தேன்னா பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் மேட்ச் பண்ணும். சரிங்களா. இப்போ நான் கேப் வந்து அந்த பேட்டர்னுக்கு முன்னால் தந்தேன்னா பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங், டாலர் சைன் வந்து அந்த பேட்டர்னுக்கு அப்புறம் தந்தேன்னா அது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். சரிங்களா, அங்கே போய் மேட்ச் பண்ணும். ஸோ இதெல்லாம் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைன், நம்ம இப்போது அந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் என்னோடய ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வந்து நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் வேரியபிள் ராம் சோர்ஸ்னு தந்திருக்கேன். அப்புறம் என்னோடய ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பாருங்கள், 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்குள்ளே வந்து என்னோட பேட்டர்ன் தந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் X-Z அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ராம் சோர்ஸுங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் எக்ஸ் கேரக்டரில் ஆரம்பித்து Z கேரக்டருக்குள்ளே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் ப்ளஸ்ஸு தந்திருக்கேன். ஸோ ப்ளஸ்ஸு தந்ததெல்லாம் என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராவது டிஸ்பிளே பண்ணு. ஓகே, 1 or more கேரக்டர், அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராவது டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு கேரக்டருமே எக்ஸ்லேருந்து Z வரை இல்லை. ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வரும் அது பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்து நல் அப்படின்னு வந்துடுச்சு. ஏன் நல்லுன்னு வந்துச்சுன்னா ஒரு கேரக்டருமே இல்லை, எக்ஸ்லேருந்து ஆரம்பித்து Z-க்குள்ளே ஒரு கேரக்டர் கூட எனக்கு ராம் சோர்ஸில் இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு நல்லுங்கிற அவுட்புட் வந்துச்சு. இப்போ செகண்ட் இதை பாருங்கள், A to C தந்திருக்கேன், A to C ஸ்டார் அப்படின்னு தந்திருக்கேன். ஸ்டார்னு என்ன சொன்னேன், 0 or நக்கரன்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபுல் குளோபல் ஐடென்டிஃபையர் தந்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை செக் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கில் A and C வந்து குறிப்பிட்ட இடத்துலலாம் வருது, மற்ற எல்லா இடத்துலையும் வரல.
சரிங்களா? ஸோ அப்போது மிச்ச இடம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லாட்டி கூட பரவாயில்ல, எக்ஸிக்யூட் பண்ணு, இருக்கிறதையும் காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது பாருங்கள், இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். கமா ஏ கமா சி அப்படின்னு வருதா இல்லையா? ஸோ இந்த இதுக்கு ஏக்கு முன்னாடி ஒரு கமா இருக்கு பாருங்கள். அந்த கமா வந்து ஆரை குறிக்குது. ஆறுங்கிற ஒரு கேரக்டர் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படி தான் அது எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் இந்த மூணாவது பாருங்கள், இந்த கொஸ்டின் மார்க் ராம் சோர்ஸுங்க என்னோட ஸ்ட்ரிங் இருக்குது. நான் இந்த என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், நான் எம்ங்கிற ஸ்மால் எம் தந்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் ஓ தந்திருக்கேன், ஓ கொஸ்டின் மார்க் தந்திருக்கேன். ஓகே, 0 or 1 occurrence அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த 0 வந்து இந்த ஓ வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அக்கர் ஆகணும் என்னோட ஸ்ட்ரிங்கில். எம்முக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அக்கர் ஆகணும். பட் என்னோட ஸ்ட்ரிங்கில் பாருங்கள், எம்முக்கு அப்புறம் கேபிட்டல் எஸ் தான் இருக்குது, ஓ இல்லை. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எம்மு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், ஓ டிஸ்பிளே ஆகாது. ஜஸ்ட் நான் அது காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு எம்மு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கு, ஓ டிஸ்பிளே ஆகலை. ஏன் டிஸ்பிளே ஆகலைன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி தான் ஆகணும். இப்போ அதுவே வந்து நான் இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மாடிஃபை பண்ணி காட்டுறேன். இந்த எம்முக்கு ஓக்கு பதிலாக நான் இப்போ எஸ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ நான் இப்போ பாருங்கள், நான் இப்போ எஸ் கொடுத்துட்றேன், இது சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நல் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எம்மு அப்புறம் எஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்முக்கு அப்புறமா ஒரு கேரக்டர் எஸ் இருக்குங்க, அதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு காட்டுது. ஃபைன், ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அடுத்தது பாருங்கள், ராம் சோர்ஸ்னு சேம் ஸ்ட்ரிங் தந்திருக்கேன், பட் /w தந்திருக்கேன். டபிள்யூனா எதை குறிக்குது? வேர்டை குறிக்குது இல்லையா? ஸோ என்னோட அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே நான் என்ன தந்திருக்கேன்? 3 அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ என்னோட வேர்டை 3 கேரக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணு, 3 வேர்ட்ஸாக நீ ஸ்ப்ளிட் பண்ணி காட்டு. ஓகே, ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு. ராம் கமா SOU கமா RCE அப்படின்னு வருது. ஏன் 3 ஸ்ப்ளிட் பண்ணுதான்? ஏன்னா நான் 3 தந்திருக்கேன், அதனால தான் ராமை 3 ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு, SOUவை 3 ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு, RCEயை 3 ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து வேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியுமா, இன்டீஜர்ஸ்க்கு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, பண்ண முடியும். ஸோ அதுக்கு /d தந்துட்டு 3,4ன்னு தந்திருக்கேன் பாருங்கள். 3,4னா மினிமம் 3 டிஜிட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 4 டிஜிட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 1 வந்து மினிமம் 3 டிஜிட்ஸாக இல்லை, ஸோ ரிஜெக்டட். கமா 200 அப்படின்னு தந்திருக்கேன், 3 டிஜிட்ஸாக ஆமாம், ஓகே ஃபைன், செலக்டட். அப்புறம் பாருங்கள் 3200, 4 டிஜிட்ஸ், ஃபைன், செலக்டட். அடுத்தது பாருங்கள் 43 தந்திருக்கேன், 43 ஜஸ்ட் 2 டிஜிட்ஸ் தான், அதனால் நாட் செலக்டட். ஸோ என்னோட அவுட்புட் என்ன வரும்? 200, 3200 அப்படின்னு வரும். பாருங்கள் 200, 3200 எனக்கு வந்துருச்சு அவுட்புட். அடுத்தது பாருங்கள் 10, சேம் நம்பர் தான் தந்திருக்கேன், பட் d/d 2, அவ்வளோதான் தந்துட்டேன். ஸோ மினிமம் எனக்கு 2 டிஜிட்ஸாவது வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 டிஜிட்ஸ் இருக்குது, 10 இருக்குது, அப்புறம் 200 இருக்குது, 3200 இருக்குது, 43 இருக்குது. ஓகே, ஸோ மினிமம் ஆகுது 2 டிஜிட்ஸ் வேணுங்கிறேன், அது மினிமம் 2 டிஜிட்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது? மேக்ஸிமம் எல்லா கேரக்டர்ஸுமே டிஸ்பிளே ஆகிடும் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸோ அவுட்புட் வந்து எல்லா டிஜிட்ஸுமே டிஸ்பிளே ஆகிடும். பாருங்கள், மினிமம் 2 இருக்கிறதுனால எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த சோர்ஸஸ் நான் ஒரு ஸ்ட்ரிங் தந்திருக்கேன், சோர்ஸஸ் சே இந்தியா இஸ் அ ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் தந்திருக்கேன். ஸோ என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ்குள்ளே சோர்ஸ், அது என்னோட பேட்டர்னுக்கு அப்புறமா ஒரு டாலர் சிம்பிள் தந்திருக்கேன். இந்த டாலர் சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோல் ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்டில் செக் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த சோர்ஸுங்கிறது லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ரிசோர்ஸில் இந்த சோர்ஸ் இருக்கா, அது மட்டும் எனக்கு அவுட்புட்டில் காட்டும். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ் இல்லை அப்படின்னா எனக்கு நல்லுங்கிற அவுட்புட் காட்டும். ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பாருங்கள், சோர்ஸ்னு வந்துச்சா. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், அது ஒரு சேம் ஸ்ட்ரிங்கு. இப்போ இந்த இடத்துல சோர்ஸ்க்கு முன்னாடி நான் கேப் சிம்பிள் தந்திருக்கேன். கேப் சிம்பிள் என்ன பண்ணும்? பிகினிங்கில் ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கும், அதை வந்து எடுத்து காட்டும். ஆனால் இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள், நான் கொடுத்த பேட்டர்ன் வந்து எஸ் ஸ்மாலு, ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது எஸ் கேபிட்டல். இப்போ 2 மேட்ச் ஆகுமா? ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நான் ஐங்கிற அந்த இக்னோர் கேஸ் சென்சிட்டிவ்ங்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை தந்திருக்கேன். ஸோ இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு கேபிட்டல் சோர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் குவான்டிஃபைஸ் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த ரிசோர்ஸை ரிமூவ் பண்ணி கேபிட்டல் சோர்ஸ் தரேன்.
RESOURCEன்னு தரேன். இந்த இடத்துல நான் வந்து இக்னோர் கேஸ் சென்சிட்டிவ் தரல. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னு பாருங்கள். நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நல்லுன்னு எனக்கு வந்துருச்சு பாருங்கள். ஏன் நல்லுன்னு வந்துருச்சு? ஏன்னா நான் கொடுத்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஸ்ட்ரிங் வந்து சோர்ஸுங்கிறது ஸ்மால் கேரக்டர், எஸ்ஸுக்கு ஸ்மால் கேரக்டர், பட் இந்த இடத்துல கேபிட்டல் இருக்குது. ஓகே, அதனால எனக்கு அக்செப்ட் ஆகலை. அதனால தான் எனக்கு நல்லுங்கிற அந்த அவுட்புட் வந்துச்சு. ஃபைன், ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். Now let's get back to the slides. ஓகே, அடுத்து நம்ம இப்போ ஃபார்ம் வேலிடேஷனை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வேலிடேஷன்னா என்ன? வேலிடேஷன்னா கன்சிடர் யூசர் இப்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்போ ப்ரொவைட் பண்ணும்போதே அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். நார்மலாக வந்து இந்த வேலிடேஷன் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் வந்து சர்வர் சைடில் வந்து வேலிடேட் பண்ணியிருந்தாங்க. சர்வர் சைடில் வேலிடேட் பண்ணுறதுனா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபன் எல்லாத்துக்கும் நம்ம சர்வரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொட்டதுக்கெல்லாம் சர்வர் கூப்பிடணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த கிளைண்ட் சைட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஸோ இந்த கிளைண்ட் சைட் ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன ஆகும்னா, கிளைண்ட்லேயே எல்லா வேலிடேஷனும் வந்து நம்ம பண்ணிக்கிற மாதிரி. ஸோ சர்வரை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளைண்ட்லேயே எல்லாமே செக் பண்ணிட்டு ஃபார்மில் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த வேலிடேஷன் கேன் பி டன் யூஸிங் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆஸ் வெல் ஆஸ் த நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நார்மலாக நம்ம இப்போ இந்த வேலிடேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சரிங்களா? ரெகுலர் எக்ஸ்பிரஷனே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணுறதும் பண்ணலாம். இல்லை நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வேலிடேஷன் வந்து எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, செக்கிங் ஃபார் எம்டி ஃபீல்ட்ஸ். கன்சிடர் ஒரு ஃபார்மில் வந்து யூசர் எதுவுமே ஃபில் பண்ணாமல் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஒரு இது வரணும், அலர்ட் பாக்ஸ் மாதிரி வரணும், இல்லை ஒரு மெசேஜ் வரணும் யூசருக்கு, சார் நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துறீங்க, ஃபஸ்ட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள் அப்புறம் தான் சப்மிட் தரணும் அப்படின்ட்டு ஒரு அலர்ட் மெசேஜோ இல்லை ஒரு மெசேஜோ வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணணும். சிமிலர்லி செக்கிங் ஃபார் ஆல்ஃபபெட்டிக் டேட்டா. நேம்னு ஒரு இடத்துல நேம்னு ப்ரொவைட் பண்ணோம், அந்த இடத்துல வந்து ஃபோன் நம்பரை ப்ரொவைட் பண்ணார்னா அதை ராங்னு அதை காட்டணும். அதே மாதிரி செக்கிங் ஃபார் நியூமரிக் டேட்டா. ஃபோன் நம்பர் ப்ரொவைட் பண்ணுற ஏரியாவில் வந்து உங்கள் பேரை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல வந்து அதை வேலிடேட் பண்ணி உங்களுக்கு எரர் மெசேஜ் காட்டணும். சிமிலர்லி செக்கிங் ஃபார் லென்த் ரெஸ்ட்ரிக்ஷன். லென்த்னா கன்சிடர் 9 கேரக்டர் தான் கொடுக்கணும், 8 கேரக்டர் தான் கொடுக்கணும், 6 கேரக்டர் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. நீங்கள் அதுக்கு மேலே கொடுத்தாலும் அது கம்மியாக கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் காட்டுது இல்லையா? ஃபைன். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அண்ட் நார்மல் வேலிடேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபைன், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் ஒன்று எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், என்னோடய பாடி செக்ஷனில் நான் ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்டு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எலிமெண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து ஏஜ். நேம் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி வந்து எஃப் நேம், ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி வந்து ஏஜ். அண்ட் ரெண்டுத்துக்கும் ஆன் கீ அப் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு ஐடி, அதாவது கன்சிடர் நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் எதாவது டைப் பண்ண ஆரம்பித்தேன்னா உடனே எனக்கு கால் நேமுங்கிற இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், நான் லேபிள் ஐடி ஒன்று கொடுத்துருக்கேன், அது பக்கத்தில் ஒரு லேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் எப்பப்போலாம் என் கீ ப்ரெஸ் பண்ணுறேனோ என்னோடய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் கீ அப்புங்கிற இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டு கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், கால் நேமுங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அண்ட் வித்தின் த டபுள் கோட்ஸ் வந்து எஃப் நேம் அப்படின்னு தந்திருக்கேன். இது என்னோடய ஐடி, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அது நான் என்ன மீனுங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்த லைனில் பாருங்கள், ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து R1 ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேப் சிம்பிள் வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை காட்டும், டாலர் சிம்பிள் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை காட்டும். சரிங்களா? ஸோ இது இடையில பாருங்கள், நான் A-Z கேபிட்டல் A-Z அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, என்னோடய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் ஸ்மாலர் ஆல்ஃபபெட்ஸ்லையும் டைப் பண்ணலாம், கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸ்லையும் டைப் பண்ணலாம். அதாவது ஏலேருந்து Z வரை என்ன நேம் வேணாலும் என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ப்ளஸ்ங்கிற இந்த பர்டிகுலர் குவான்டிஃபையருக்கு தந்திருக்கேன். ஸோ இந்த குவான்டிஃபையர் தரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்தோம், ப்ளஸ்ங்கிறது வந்து 1 ஆர் மோர், அட்லீஸ்ட்டு ஒரு கேரக்டராவது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய R1.
ஸோ நான் r1 டாட் டெஸ்ட் பண்ணுறேன். என்னோடய டெஸ்ட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் நான் என்னோடய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து என்னோடய நேமோட மேட்ச் பண்ணுது. மேட்ச் பண்ணிவிட்டு கன்சிடர் இன்கேஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இஃப் த வேல்யூ இஸ் ஃபால்ஸ், ரெண்டும் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள ட்ரூ பிளாக்குக்கு வரும். இந்த ட்ரூ பிளாக் வந்துட்டு பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் L1 by ID L1. L1ங்கிறது வேறு எதுவுமே இல்லை, என்னோட லேபிளோட ஐடி, ஃபஸ்ட்டு லேபிளோட ஐடி L1. ஸோ அந்த L1க்கு என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் டாட் கலர் வந்து ரெட்டுன்னு தரேன். அண்ட் செகண்ட் ஸ்டைல் வந்து ஃபாண்ட் சைஸாக தரேன். அண்ட் ரிமெம்பர், ஃபாண்ட் சைஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி தரணும்னா ஃபாண்ட் வந்து ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கணும், சைஸ் எஸ் மட்டும் கேபிட்டல் ஆல்ஃபபெட்டில் இருக்கணும். சரிங்களா. ஸோ சைஸ் வந்து 20 தந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு தெரியும் இது இன்னர் HTMLோட வேலை என்னென்னு. அந்த பர்டிகுலர் லேபிளுங்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்னர் இன்வேலிட் நேம் அப்படின்ட்டு வந்து டைப் ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுற போது நடக்கும். இல்லை கன்சிடர் நான் கொடுத்த பேட்டர்னும் சரி கொடுத்த வேர்டும் சரி ரெண்டு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு க்ரீன் கலர் டிஸ்பிளே ஆகும். அதே சேம் சைஸ் தான், இன்ஸ்டெட் ஆஃப் இன்வேலிட் நேம் அண்ட் வேலிட் நேம்னு டைப் ஆகும். ஸோ எனக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து ட்ரூன்னு வரும் இன்கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா. சரிங்களா. சிமிலர்லி ஃபார் ஏஜ், இப்போ நான் ஏஜில் எப்பப்பெல்லாம் டைப் பண்ணுறேனோ எனக்கு கால் ஏஜுங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தட் கால் ஆகும். சேம் இன்ஸ்டெட் ஆஃப் நேம் நான் ஏஜ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஒன்லி சேஞ்ச் வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் மட்டும்தான். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்து நான் நம்பர் தந்திருக்கேன் 0 to 9. ஓகே, பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 0 to 9. அண்ட் இது பாருங்கள், இந்த பர்டிகுலர் குவான்டிஃபையர் சொன்னோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைடில். ஓகே, 2 வேல்யூ தந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 2 மினிமம் ஒரு வேல்யூ இருக்கணும், மேக்ஸிமம் 2 வேல்யூ இருக்கலாம், 2 டிஜிட் இருக்கலாம். 3 டிஜிட் கொடுத்துட்டாங்கன்னா அது இன்வேலிட் ஏஜ் ஆகிடும். சரிங்களா. ஸோ மினிமம் ஒரு டிஜிட்டில் தரலாம் ஏஜ், இல்லை அப்படின்னா 2 டிஜிட்டில் தரலாம் ஏஜ். 3 டிஜிட்டில் தந்தாங்கன்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துடும் இல்லையா. அந்த ஃபால்ஸ்ன்னு வரும்போது என்ன ஆகும்னா திருப்பி ரெட் கலர், சைஸ் வந்து 20, இன்வேலிட் ஏஜ்னு காட்டும். இந்த இடத்துல L2 தந்திருக்கேன், செகண்ட் லேபிள், என்னோட ஏஜோட செகண்ட் லேபிள். இன்கேஸ் இல்லை ட்ரூ ஆகிடுச்சுன்னா எனக்கு க்ரீன் கலர் 20 அண்ட் வேலிட் ஏஜ்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதிலே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த வேலிடேஷன்ஸை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய நேம் டைப் பண்ணுறேன். பாருங்கள், நான் RA டைப் பண்ணேன், வேலிட் நேம் டிஸ்பிளே ஆகுது, RAMAN. இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ ஸ்பேஸ் தரேன். பட் என்னோடய ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நான் எந்த ஸ்பேஸும் தரலை. சரிங்களா. பட் இந்த இடத்துல நான் ராமன் ஸ்பேஸ் அப்படின்னு தரேன். ஸ்பேஸ் தந்த உடனே பாருங்கள் எனக்கு இன்வேலிட் நேம்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா என்னோடய ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஃபார்மேட்டில் வந்து நான் எந்த ஸ்பேஸும் தரலை. பட் இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் தந்திருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு அந்த இன்வேலிட் நேமுங்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு போகாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். ஒன்ஸ் இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணோன்னே வேலிட் நேம் வந்துடும். சரிங்களா. ஸோ நான் ஸ்பேஸ் கொடுக்காம எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஃபைன். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா. சிமிலர்லி கன்சிடர் நான் இந்த இடத்துல ராம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், நான் இப்போ கன்சிடர் 1 அப்படின்னு தரேன், வேலிட் ஏஜ் வருது. 34 தரேன், வேலிட் ஏஜ் வருது. 100 தரேன், இன்வேலிட் ஏஜ் ஆயிடுச்சு. ஏன்னா 3 டிஜிட்ஸ் வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மூலமாக வேலிடேஷன் பண்ணுறது, வேலிடா இல்லை இன்வேலிடா அப்படின்ட்டு. ஓகே, இல்லை கன்சிடர் இந்த இடத்துல நம்ம இப்போ ஸ்பேஸ் தந்தோம் இல்லையா. இப்போ ஸ்பேஸ் தந்தோடனே இந்த இடத்துல வேலிடேஷன் இன்வேலிட்னு வருது இல்லையா. ஸோ இப்போ ஸ்பேஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். நம்ம கோடு போய் பார்ப்போம் அது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ மேலே நேமில் வந்து நான் ஆல்ரெடி இந்த பழைய R1 இருக்கு இல்லையா, அதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நான் இன்னொரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன் R1க்கு. ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், சேம் அதே தான். பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேப் அந்த ஆப்ரேட்டர் தரோம். அண்ட் ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ்லையும் சரி பிக் ஆல்ஃபபெட்ஸ்லையும் சரி நம்ம A to Z தான் தரப்போகிறோம். அதுக்கப்புறமா பாருங்கள், நான் ஸ்டார் தந்திருக்கேன். ஸ்டார் எதுக்கு தந்தேன்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஸ்பேஸ் கொடுக்காமையும் இருக்கலாம். ஓகே, கம்பல்ஷன் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து ஸ்டார் தந்திருக்கேன், ஆஸ்டரிஸ்க் தந்திருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள் /s பேக்வேர்ட் /s அப்படின்னு தந்திருக்கேன். இந்த பேக்வேர்ட் /s எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம்.
பேக்வேர்ட் ஸ்லாஷ் எஸ் வந்து ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் எஸ் தந்துட்டு வித்தின் த கர்லி பிரேஸ் நான் வந்து 1 தந்திருக்கேன். ஏன் 1 தந்திருக்கேன்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் ப்ரொவைட் பண்ணும். 1க்கு மேற்பட்ட ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அது இன்வேலிடாக மாறிடும். பாருங்கள், நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மூலமாக எவ்வளோ நுணுக்கமாக தர முடியும் அப்படின்ட்டு நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா, ஒரு ஸ்பேஸ் தரேன், அந்த எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ், அது நான் இந்த பர்டிகுலர் கர்லி பிரேஸ் கூட தந்திருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இது என்னோட ஃபஸ்ட் நேம். ஸோ இந்த இதுலேருந்து இந்த பர்டிகுலர் செட் ப்ராக்கெட்ஸ்லேருந்து இது வரையும் என்னோட ஃபஸ்ட் நேம். சரிங்களா, ஸோ இதுலேருந்து இந்த பர்டிகுலர் செட் ப்ராக்கெட்ஸ்லேருந்து இந்த பர்டிகுலர் ஸ்டார் வரையும் என்னோட செகண்ட் நேம். ஓகே, கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் ராஜகோபாலன் அப்படின்னு தரணும் அப்படின்னா ராமன் ஸ்பேஸ் தரேன் இல்லையா, ஸ்பேஸுக்கு இது வந்துடும், இந்த பர்டிகுலர் ஹைலைட்டட் போர்ஷன் வந்துடும் ஸ்லாஷஸ். அதுக்கப்புறமா ராஜகோபாலன் ஒரு வேர்டு இருக்குது இல்லையா, அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து திருப்பி நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஓகே, ஒரே ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு நீங்கள் ஓட்ட முடியாது, திருப்பி நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் முடிஞ்ச அப்புறமா அட்லாஸ்ட் இந்த பர்டிகுலர் டாலர் சிம்பிள் தரணும். இட் இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். மற்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் சேம் தான், ஒன்லி நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் மாற்றிருக்கேன். திருப்பி நான் அதை ரன் பண்ணுறேன். இந்த வாட்டி பாருங்கள், ராமன் ஸ்பேஸ் பாருங்கள் வேலிட் நேம்னு வந்துச்சு, ராஜ் கோபாலன். ஓகே, என்னால் டைப் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்பேஸ் தரேன், இன்வேலிட் நேம்னு ஆகிடுச்சு. ஒரு ஸ்பேஸ் ஆல்ரெடி தந்துட்டேன், இன்னொரு ஸ்பேஸும் தந்தேன், அது இன்வேலிட் நேம்னு ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப மைன்யூட்டாக கூட நம்மளால் வேலிடேஷன் பண்ண முடியும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மூலமாக. பட் இதில் இருக்கிற அந்த அக்யூரசி வந்து நம்மளால் நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. பண்ண முடியும், நம்மளால் வேலிடேஷன் பண்ண முடியும், பட் இவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியாது. நான் அதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், அதையும் காட்டுறேன். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் இது. ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் எழுதியிருக்கேன் ஒரு பட்டனுக்கு. ஸோ அதை பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே வரும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி சேம், அதே தான். அந்த வேல்யூவை தூக்கி நான் என்எம்இயில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா என்எம்இ டாட் லென்த் இஸ் கிரேட்டர் தேன் 8 செக் பண்ணுறேன். லென்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். அதாவது என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற அந்த வேல்யூ வந்து 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அலர்ட்டில் வந்து இன்வேலிட் நேம்னு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை 8 கேரக்டர்ஸ் கீழே தான் இருக்குது அப்படின்னா வேலிட் நேம்னு டிஸ்பிளே பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ 8 கேரக்டர்ஸ் மேலே தந்தீங்கன்னா இன்வேலிட் நேம்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலர்ட் வந்துடும். இல்லை 8 கேரக்டர்ஸ் கீழே தந்தேன் அப்படின்னா வேலிட் நேம்னு எனக்கு அவுட்புட்டில் வந்துடும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எந்த விதமான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு சின்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் லாஜிக் யூஸ் பண்ணி எழுதுறீங்க. இந்த மாதிரி கூட எழுதலாம், பட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற அக்யூரசி இதில் உங்களுக்கு வராது. சரிங்களா, நான் இதை க்ரோமில் லான்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இது டைப் பண்ணுறேன், RAMAN ஸ்பேஸ் RAJA ராமன் ஸ்பேஸ் ராஜான்னு தந்திருக்கேன். கிளிக் மீ தரேன். பாருங்கள், இன்வேலிட் நேம்னு வருது. ஏன் அப்படின்னா இது 8 கேரக்டருக்கு மேலே போயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RAMAN கிளிக் மீ வேலிட் நேம் பாருங்கள், ஜஸ்ட் 5 கேரக்டர்ஸாக தான் இருக்கேன். ஃபைன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகே, வேலிடேஷன்ஸ் எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபைன், நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன், நம்ம செஷனோட முடிவுக்கு வந்தாச்சு. அடுத்த செஷன் நம்ம BOM அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை பற்றி பார்ப்போம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.